மேடம் கை காமிங்க. 2 பெப்பர் உங்க மிக்ஸில அரைக்க முடியுமா அது? ஏன்னா இந்த 2 மிளகு போய் மிக்ஸில அரைக்க முடியுமாண்ணே? எங்க மிக்ஸி அரைக்கும் மேடம். இதில் போடுங்க. இதை பாருங்க 2 தானே போட்டிருக்கோம். இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணாலே ஆன் ஆயிடும். அவ்வளோதான். 2 பெப்பர் கை காமிங்க. அண்ணா சூப்பரா அரைச்சிச்சுண்ணா. இன்னும் வேற என்ன அரைக்கலாம்? இந்த மாதிரி கெட்டியான பொருள் இதெல்லாம் நீங்க மிக்ஸில போட்டீங்கன்னா வச்சுக்கலாம் பிளேடே உடஞ்சிரும். அப்படியே போட்டிருக்க சுக்கு இது ஹார்டன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த மிக்ஸில பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எந்த மிக்ஸியுமே பாத்தீங்கன்னா அரைக்கவே அரைக்காது. அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாரை வந்து மாத்திக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு நைஸா கிடைக்கும். சோ இது மட்டும் இல்லாம நீங்க பாக்கெட்ல என்னென்ன மசாலா ஐட்டம் வாங்குறீங்களோ அது எல்லா மசாலாமே நீங்க இதுல இருந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நோபல் புல்லட் கூட இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 மசாலா ஜார் கொடுக்குறோம், 4 மில்க் ஷேக் ஜார் கொடுக்குறோம், இது இல்லாம ஒரு ஜூசர் ஜார் கொடுக்குறோம், இது இல்லாம பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு சாப்பரும் கொடுக்குறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க லாக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மேல வச்சுட்டு சோ வித்தின் செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பாருங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் வந்துரும். நீங்க கண்டிப்பா கத்தியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. சோ இதுலயே பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு முள்ளங்கி பாகக்காய் வாழைக்காய் நேந்திரங்காய் சிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மேலே லாக் பண்ணிடுங்க. இது எல்லாமே கவுத்து வைக்கிறனால லீக் ஆகுங்கிற பயப்பட தேவையில்லை. லீக்லாம் எதுவுமே ஆகாது. அப்படியே மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணா போதும். சின்ன குழந்தைங்க கூட இதில் ஜூஸ் போட்டுப்பாங்க. சூப்பரான ஜூஸ் ரெடி. இந்த புல்லட் மிக்சரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.